அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு திக்கரை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு திக்கர் நமக்கு எல்லா வகையான நேரத்திற்கும் உதவக்கூடிய ஒரு திக்கர். இது நபிமார்களுக்கு பலன் கொடுத்த அற்புதமான எளிய திக்கர் தான் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்திலேயே பார்த்தீங்க, அவங்களோட வரலாறு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே மக்காவில் அவங்கள எதிர்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அவங்கள நம்பக்கூடியவங்க, அவங்களோட வழியை ஏற்றுக்கக்கூடியவங்கன்னு சொல்லி யாருமே இல்லை. அப்பையும் கலங்காமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போதிச்சுட்டு தான் இருந்தாங்க. அப்பயும் அவங்கள ஏற்றுக்கிறதுக்குன்ட்டு ஒரு ஆள் கூட தயாராக இல்லை, முன் வரலை. இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோடு இருந்தாங்க. இந்த ஒரு விஷயம்தான் நம்ம மனசில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கை, அல்லாஹ்வை சார்ந்து அல்லாஹ் எந்த விஷயத்துலையும் அல்லாஹ் நம்மளை கை கொடுப்பான் அப்படிங்கிற விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு அவங்க வாழ்ந்தாங்க. அந்த மக்கத்து மக்கள் எல்லாமே இவங்களை ஊரை விட்டு விரட்டுறதுக்கு திட்டம் தீட்டினாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி அனுப்புனான். நீங்கள் மக்காலேருந்து மதினாவுக்கு சென்றுங்க, அங்கே போய் நீங்கள் உங்களுடைய இபாதத்தை மேம்படுத்தி மக்களுக்கு போதிங்க அப்படின்ட்டு பக்கத்துலேருந்து மதினாக்கு அல்லாஹ் சொல்ல சொன்னால், அதே மாதிரியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதினாக்கு சென்றாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அவங்கள நிறைய மக்கள்கள் ஏற்றுக்கிட்டாங்க. நிறைய பேர் முஸ்லீமாக மாறினாங்க. நிறைய பேர் அல்லாஹு தான் ஒருவன் அப்படிங்கிறத ஏற்றுக்கக்கூடிய ஆளாக நிறைய பேர் அங்கே கிடைச்சாங்க. ஆனால் இங்கே மக்களை அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. இருந்தாலும் அவங்க அல்லாஹ்வை நம்பினாங்க, மதினாக்கு சென்றாங்க. அவங்க எல்லாமே கிடைச்சிச்சு. அவங்களுக்கு காபா, நல்ல சாலிகான மனிதர்களா எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிச்சு. அவங்க ஏற்றுக்கக்கூடியவர்கள் பல பேர் இருந்தாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அல்லாஹ்வை சார்ந்து வாழ்ந்தாங்க, அல்லாஹ்வை நம்பி வாழ்ந்தாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கட்டளைக்கு இணங்கி வாழ்ந்த மக்கள்களுக்கு இடையில் அபு சுஃபியான், மக்கா இருக்கக்கூடிய அபு சுஃபியானுடைய வணிகம் பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே இவங்களுக்கு தெரியாமலேயே மதினா மூலியமாக கொண்டு போய்கிட்டு இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. அப்போது அவங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நீங்கள் எங்களுக்கு தெரியாமல் எங்கள் எல்லையிலேருந்து போகக்கூடாது அப்படிங்கிறத ஒரு வார்ன் பண்ணுற மாதிரி தான், ஒரு எச்சரிக்கை செய்கிறதுக்காக மட்டுமே அவங்களுடைய ஆளுங்க 300 பேரோட சென்றுட்டு இருந்தாங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட அபு சுஃபியான் மக்கா நபர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே இதான் சாக்குன்ட்டு போர் செய்யலாம் அப்படின்ட்டு அவங்க ஆயுதத்தை ஆளுங்களன்னு திரட்டினாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. அப்போது அவங்க போர் செய்கிற எண்ணத்தில் அவங்க போயிட்டே இல்லை. அந்த இடத்துக்கு அவங்க எச்சரிக்கை செய்கிறதுக்காக மட்டும்தான் போனாங்க. அவங்கக்கிட்ட எந்த ஒரு பொருளும் கிடையாது. ஏன்னா அவங்க போர் செய்கிற எண்ணத்தில் போகல, அதனால் அவங்ககிட்ட எந்த ஒரு பொருளும் இல்லை. அவங்களுடைய கூட்டத்தில் மொத்தம் 313 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. அப்போது மக்கள் எல்லாமே இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு அவங்க ரொம்ப இதாக சொல்லும் பொழுது, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ்வே போதுமானவன், அவன் தான் சிறந்த பாதுகாவலன், அவன்கிட்ட ஒப்படைப்போம், அவன் நம்மளை பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முழுசாக நம்பினாங்க அல்லாஹ். எந்த ஒரு நிலையும் இல்லை, எந்த ஒரு பொருளும் அவங்கக்கிட்ட இல்லை, யானைப்படை குதிரைப்படை எந்த ஒரு விஷயமும் அவங்கக்கிட்ட இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் கூட அவங்க அல்லாஹ்வை நம்பினாங்க. எதிரிகள் 1000 பேர், இவங்களை கட்டியும் 3 மடங்கு அதிகம் அப்படி இருந்தாங்க. அந்த நிலையிலையும் அல்லாஹ் தாலா வாக்களித்தான், உங்களை நாங்கள் வெற்றி அடைய செய்வோம் அப்படின்ட்டு. போர் நடக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் தாலா வாக்களித்தான். அதே மாதிரி வெற்றி அடைய செஞ்சாங்க. எந்தெந்த காஃபிர்கள் எதிரி படையர்கள் யார் யாருக்கு கொலை செய்யப்படுவாங்க, எந்தெந்த இடத்துல அவங்களுக்கு வெட்டு நடக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அல்லாஹ் தாலா அவங்களுக்கு முன்னாடியே, போர் நடக்கிறதுக்கு முன்னாடியே, வெற்றியை கொடுக்கறதுக்கு முன்னாடியே அறிவிச்சான். அப்படிப்பட்ட சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு ஹதீஸ், பத்ர் யுத்தம். இதில் அல்லாஹ் தாலா வானவர்களை கொண்டு உதவி அளித்தான். அவங்களுடைய எண்ணிக்கையை கட்டியும் பல மடங்கு வானவர்களை அல்லாஹ் தாலா ஏற்படுத்தி அந்த போரில் நினச்சி பார்க்காத அளவுக்கு வெற்றியை கொடுத்தான். 313 பேர் மட்டும்தான் இருந்தாங்க, எந்த ஒரு பொருளும் இல்லை. அப்பயும் அல்லாஹ் தாலா நம்பினாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் சரி, நாம் அல்லாஹ்வை நம்பி அவன் பார்த்துப்பான், இந்த பிரச்சனையை அவன் செஞ்சிருவான், அவன் சரி பண்ணிடுவான்
அப்படிங்கிறத வாய் வார்த்தையா மட்டும் இருக்கக்கூடாது. உள்ளத்திலேருந்து நம்மளுடைய கல்விலேருந்து அந்த ஒரு வார்த்தை வெளியாகணும். அப்படி வெளியாச்சு அப்படின்னா கண்டிப்பா அல்லாஹ் தஆலா நமக்கு எப்படியும் கை கொடுத்துருவான். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ்வ நம்பி நம்ம வாழ்றோம் அப்படின்னா எப்படிப்பட்ட நிலைமையா இருந்தாலும் சரி, அந்த நிலைமையிலேருந்து அல்லாஹ் தஆலா நம்மள மீண்டு கொண்டு வரணும். இதற்கு இன்னொரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வரலாறுல ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, மக்கள் எதிரிகள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும், இப்ப அவங்க கூட இருந்தது அபூபக்கர், சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும். இவங்க 2 பேர் மட்டும் தான் இருந்தாங்க. அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும், அபூபக்கர், சித்திக் அவங்களும் ஒரு குகைக்கு கீழ ஒளிஞ்சுக்கிட்டாங்க. படைகள் வந்து அதாவது எதிரிகள் வந்து அவங்கள வந்து பார்க்கக்கூடிய அளவுல தான் இருந்தாங்க. அவங்க அவங்க ஒளிஞ்சிருக்கிறதுங்கிறது ஒரு மறைவாவே இல்ல. குனிஞ்சு பார்த்தாங்க அப்படின்னா, இவங்க மாட்டிப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்பவும் நெருக்கடியான நேரத்துல தான் அவங்க இருந்தாங்க. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்டாங்க, "யா ரசூலல்லாஹ் நம்ம எதிரிகள் நமக்கு மேல தான் இருக்காங்க. நம்ம குனிஞ்சு பார்த்தாங்கன்னா நம்ம மாட்டிப்போம்." அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்பயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், "அல்லாஹ் மேல நான் சாட்றேன். அவனே நம்மள பாதுகாப்பான். அல்லாஹ் பார்த்துப்பான் விடுங்க." அப்படின்னு அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு அவங்க சொன்னாங்க. அதே மாரி அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு மறைவை ஏற்படுத்தினான். சிலந்தி மூலமாக மறைவை ஏற்படுத்தி அவங்கள காப்பாத்துனான். கை குடுத்தான். ஏன்னா அல்லாஹ்வ அவங்க நம்புனாங்க. இதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லணும்னா, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்திலயும் சரி, அவங்கள ஒரு ஆள் கூட அவங்கள வந்து ஏத்துக்கிறதுக்கு தயாராவே இல்ல. அவங்க எல்லாருமே அவங்க இருந்த அந்த இடம் வந்து சமூகம் வந்து சிலை வணக்கத்துல மூழ்கி போய் கிடந்தாங்க. ரொம்பவும் சிலை வணக்கத்துல முத்தி போயிருந்தாங்க. அல்லாஹ் ஒருவன் தான். இதெல்லாம் கிடையாது. இது வெறும் சிலை தான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஏத்துக்கிறதுக்கு தயாராவே இல்ல. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மேல கோவப்பட்டாங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க, மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன சிலைகள் எல்லாத்தையும் உடைச்சிட்டு, பெரிய சிலை மேல இந்த இத வச்சுட்டாங்க. நான் வந்து பக்கம்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய சிலைகள் எல்லாம் உடைஞ்சு கிடக்கு. இது வந்து இப்ராஹிமுடைய வேலையா தான் இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கே கோவம் வந்து கேட்கும்போது அவங்க கூட சொன்னாங்க. செஞ்சது இந்த பெரிய சிலை தான். நான் கூட பார்த்தேன். வேணா கேட்டு பாருங்க. அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு தெரியும்ல, ஏன்னா உயிர் இல்லாத பொருள்ல எப்படி அதுக்கு அதால பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிறத உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செஞ்சாங்க. அப்பயும் மக்கள் வந்து அதை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. ஏத்துக்காம இவங்க மேல இவங்க வந்து கொலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட, இவங்களுக்கு பழி வாங்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட நெருப்பு குண்டத்துல இவங்கள வீச பார்த்தாங்க. அப்பயும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வ முழுசா நம்புனாங்க. ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் அப்படிங்கிற வார்த்தைய மனசளவுல இருந்து ஒரே ஒரு முறை சொன்னாங்க. அல்லாஹு தாலா அந்த நெருப்புக்கு கட்டளையிட்டான். நெருப்பே நீ இப்ராஹிம் அவங்கள எரிக்கக்கூடாது, குளிர்ச்சியா அவங்களுக்கு ஆகு அப்படின்ட்டு. எங்கேயாச்சும் அந்த மாதிரி நமக்கு நடக்குதா பார்த்தீங்களா? நெருப்பு தொட்டா எந்த அளவுக்கு நம்ம வேதனைப்படுறோம். சின்னதா தொடாம நம்ம உடம்பே அந்த நெருப்புல ஆனா என்ன ஆகும்? அப்பயும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அல்லாஹ் காப்பாத்துனான். ஏன் அப்படின்னா அவங்க முழுசா அல்லாஹ்வ சார்ந்துட்டாங்க. அல்லாஹ் மேல முழுசா நம்பிக்கையோட இருந்தாங்க. அதத்தான் காரணம். நபிமார்களோட விஷயத்திலேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்க எல்லாமே எல்லாரும் ஒவ்வொரு நபிமார்களும் ஏதோ ஒரு வகையில் ஏதாவது ஒரு துவா நமக்கு கற்றுத் தந்திருப்பாங்க. அந்த துவாக்கள் எல்லாமே அவங்க ரொம்ப அதிகமா ஓதியிருக்க மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா, ஒரு முறை உள்ளச்சத்தோட, இறை அச்சத்தோட ஒரே ஒரு முறை தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு உடனே பலன் கிடைக்கும். ஆனா நம்ம எவ்வளவோ விழுந்து விழுந்து ஓதுறோம், எவ்வளவோ செய்றோம். நமக்கு பெருசா பலன் கிடைக்க மாட்டேங்குது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம முழுசா அல்லாஹ்வ நம்பி நம்ம ஓதல. அதுதான் அல்லாஹ் மேல முழுசா நம்பிக்கையோட மனதளவுலேருந்து நம்ம சொல்லணும். இந்த ஒரு வார்த்தைய அல்லாஹ் எனக்கு பார்த்துப்பான். அவன் போதுமானவனா இருக்கான். அவன்கிட்ட இந்த பிரச்சனையை நான் ஒப்படைக்கிறேன். எனக்கு ஒரு நல்ல தீர்வை அவன் கொடுப்பான். அப்படின்னு நம்ம மனசளவுலேருந்து நினச்சிக்கிட்டு நம்ம ஓதணும். அதை ஒரே ஒரு முறை நீங்க ஓதுனா கூட போதும். எந்த ஒரு நிலைமையில இருந்தாலும் சரி, இது கை கொடுக்கக்கூடிய ஒரு திக்ர். ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் அப்படிங்கிறது கை கொடுக்கக்கூடிய ஒரு திக்ர். அல்லாஹ்வ நம்பி அவன் மேல பாரத்தை போட்டுடணும் நம்ம. இந்த விஷயம் கடன் பிரச்சனையா, இந்த கடன் பிரச்சனையிலேருந்து அல்லாஹ் என்னை நீ தீர்த்துருவேங்கிற நம்பிக்கை இருக்கு. நீயே எனக்கு பொறுப்பாளன் அப்படின்னு நம்ம ஒப்படைச்சு பாருங்க. கண்டிப்பா அந்த கடன் பிரச்சனையிலேருந்து தீர்ப்பான். திருமணத்துல பிரச்சனையா? திருமணம் ஆகாம இருக்கா? இல்ல திருமணம் ஆகிருச்சு, நல்லா அதுல வந்து ஒரு நிம்மதி இல்லாம இருக்கு. சண்டை சச்சரவாவே இருக்கு. கணவன் மனைவிக்குள்ளே சண்டையாவே இருக்கு.
மற்ற உறவுகளால் தொல்லையாக இருக்குது அப்படியா, அல்லாஹ் நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், நீ பார்த்துக்கோ, விட்டுருங்க. அந்த நபரை அந்த விஷயத்த அல்லாஹ் தஆலா வந்து பார்த்துப்பான். அவன்கிட்ட கையில் கொடுங்க. அவன் அதுக்கு நமக்கு நல்ல விதமாக நாடும். ஏன்னா நமக்கு எது நல்லதுங்கிறது அல்லாஹ் தெரியும். அவனே நமக்கு நல்ல விதமாக எல்லாத்தையும் மாற்றி கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் அப்படிங்கிறத உள்ளட்சத்தோட மனசார நீங்கள் அதிகமாக ஓதுறோன்னு கூட இல்லை, ஒரு முறை நீங்கள் ஓதுனாலும் சரி, இல்லை அதிகமாக எண்ணிக்கை வச்சு நீங்கள் ஓதுனாலும் சரி, மனதளவிலிருந்து கல்பை தொட்டு நீங்கள் ஓதுங்க. ஏன்னா அல்லாஹ்வை நம்ம நெருங்கிட்டோம் அப்படின்னா வேறு எந்த ஒரு விஷயமும் இல்லை. நல்ல ஒரு அடியானுக்கான அடையாளம் என்ன அப்படின்னா, அவங்க குர்ஆனுடைய வார்த்தைகளை செவியேற்கும் பொழுது அவங்கள அறியாமல் அவங்களுக்கு கண்ணில் இருந்து கண்ணீர் வரும். அந்த கண்ணீருங்கிறது இறை அச்சத்தை குறிக்கக்கூடிய கண்ணீர். அப்படி அல்லாஹை நாம் சார்ந்து முழுசாக அல்லாஹை பயந்து அல்லாஹை நம்பி அல்லாஹ் மேலே பாசத்தோடு நாம் ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ் அதில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி வெற்றியை தரும். இது எல்லோருக்கும் உதவக்கூடிய ஒரு இதுக்கு. எல்லா நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, தனிமையில் இருக்கீங்க, இதுலேருந்து நம்ம எங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறோம் தெரியல, நமக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லை, நம்ம சுற்றி கூட யாருமே இல்லையே அப்படிங்கிற நீங்கள் நினைச்சிங்கன்னா அல்லாஹ் இருக்காங்கிறத மனசில் நினச்சி இறையச்சத்தோட அல்லாஹ் நான் உங்ககிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறேன், நீ போதுமானவனா இருக்க, நீ சிறந்த பாதுகாவலன்னு என்னைய பார்த்துக்கோ அப்படின்னு நீங்கள் மனசளவில் நினச்சி ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா உங்களுடைய எல்லா வகையான பிரச்சனையையும் நல்ல ஒரு சொல்யூஷனை ஏற்படுத்தி தருவோம். அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடக்கூடிய சக்தி அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாட்டிக்கக்கூடிய எதிரிகள் குனிஞ்சு பார்த்தாங்கன்னா மாட்டிப்பாங்க, அப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாங்க. அப்பையும் அவங்க அல்லாஹ்வை நம்பினாங்க. என்ன செய்யறதுன்னு அவங்களா யோசிச்சுட்டு இல்லை, அல்லாஹ் கிட்ட ஒப்படைக்கிறேன்னாங்க. அதே மாதிரி அல்லாஹ் அவங்களுக்கு உதவி செஞ்சான். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அதிகமாக இறை அச்சத்தோட மனசளவுலேருந்து கண்ணீர் இறை அச்சத்தோடு நீங்கள் ஓதி பாருங்கள். உங்களுக்கு எல்லா வகையான விஷயத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இது பல பேருக்கு உதவுனது, நபிமார்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும். என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் இது அதிகமாக நான் மனசில் நினைப்பேன். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, நமக்கு இந்த மாதிரி பேசிட்டாங்களே அப்படிங்கிற ரொம்ப கஷ்டப்படுறது. அல்லாஹ் இருக்கா, அல்லாஹ் பார்த்துப்பான் அப்படின்னு நம்ம நிறைய நேரம் நான் இதை ஓடியிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு திக்கர் உங்களுக்கு எல்லா நிலைக்கும் ஏற்ற ஒரு திக்கர். அல்லாஹ்வை நம்பி நீங்கள் ஓதி பாருங்கள். இந்த ஒரு பயானை நீங்கள் நினச்சிக்கோங்க, இந்த ஹதீஸை நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அல்லாஹ் மேலே உள்ள நம்பிக்கை அதிகரிக்கும், இன்னும் அதிகரிக்கும். நபிமார்களுடைய ஒவ்வொருத்தர் நபிமார்களுடைய வரலாறெல்லாம் பார்த்தா இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்களா, அப்பயும் அல்லாஹ் கை கொடுத்துருக்கான்ல, அப்போ அந்த அளவுக்கு நமக்கு எல்லாம் கஷ்டத்தை கொடுக்கல. இப்போ நம்மளும் அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோடு இருந்தால் கண்டிப்பாக நமக்கும் கை கொடுப்பான்ல அப்படிங்கிறத நமக்கு வந்து உணரக்கூடிய ஒரு பாடமாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல விதமான மாற்றத்தை உங்களால் கண்டிப்பாக உணர முடியும். இன்ஷா அல்லாஹ் முழு நம்பிக்கையோடு ஒரு முறை சொன்னால் கூட போதும், அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையவே மாற்றுவான். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.